வாக்காளர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்ற பெயராலே முஸ்லீம் வாக்குகளை நீக்கி விடுவார்கள் என்று ஸ்டாலின் சொன்னார். நீக்கி விட்டார்களா? இப்பொழுது வெளிவந்து விட்டது. எத்தனை முஸ்லீம்கள் எங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டன என்று புகார் அளித்திருக்கிறார்கள். எல்லாம் பொய். நீ ஏற்கனவே வாக்காளனாக இருந்தால் உன் பேர் என்ன, உன் தகப்பனார் பேர் என்ன, தாயார் பேர் என்ன, நீ பிறந்த தேதி என்ன, நீ எந்த பகுதியில் வாக்காளனாக இருக்கிறாய், எந்த தேர்தல் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்துகிறாய், இது என்ன ஒரு 6 கேள்வி. இதை எழுதி கையில் போட்டு கொடுக்க வேண்டும். ஒரு படம் ஒன்றை ஒட்டி கொடுக்க வேண்டும். இதில் என்ன நான் சொல்லுகிறேன், வாக்காளர்களிலே 95 லட்சம் பேர் விடுபட்டு போனதை பற்றி சிதம்பரம் பேசுகிறார், நம்முடைய ஸ்டாலின் பேசுகிறார், அவ்வளவு பேரும் பேசுகிறீர்களே, இவ்வளவு பேர் இடமாறாட்டம் காரணமாக என்றெல்லாம் பேசுகிறீர்களா? எல்லாரும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் என்ன, இந்த இடத்துல இருக்கின்றவன் இந்த வாக்கை பெறுவதற்கு என்ன தடை? நான் அந்த வாக்கை பெற்றிருக்கிறேனே. தமிழ்நாட்டில் 100% வந்து அதில் படிவங்கள் ஏற்றப்பட்டது. ஆனால் இதை கேட்க போராட்டம் நடத்தினார் விஜய். அவருக்கு அரசியல் புரியவில்லை, புரியவும் இல்லை, புரிந்தவனை வைத்துக் கொள்வதும் இல்லை. வேலைக்கு ஆள் வைத்திருக்கிறாரே அவருக்கு யோசனை சொல்வதற்கு. ஆனால் உலகத்தில் தலைவர்கள் தங்களுடைய யோசனைப்படி நடத்துவதற்கு வேலையாட்களை தனக்கு கீழே நியமித்துக் கொள்வார்கள். எனக்கு தெரிய காமராஜர், ராஜாஜி இவர்களெல்லாம் தங்களுக்கு யோசனை சொல்வதற்கு இது மாதிரி ஒரு ஏஜென்ட்டுகளை வைத்து கொண்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது எல்லாம் விளம்பரம். உங்களுக்கு கொள்கை ஒன்றும் கிடையாது. நீங்கள் நேரடியாக பேசி மக்களை ஈர்ப்பது கிடையாது. ஆகவே உங்களுக்கு ஸ்லோகன்கள் உருவாக்கப்படுகின்றன. பாமகவுக்கு ஸ்லோகனை உருவாக்கியவர் தான் விஜய்க்கு உருவாக்குகிறார். நாட்டில் மகாத்மா காந்தி வேலை திட்டம் நீக்கப்பட்டதை பற்றி ஏராளமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விஜய் பேசுவதில்லையே. லேபர் சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள், விஜய் பேசுவதில்லையே. சும்மா ப்ரோ என் கேரக்டரே வேறப்பா, என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறிய அப்படின்னு சொன்னால் போதுமான்னு கேட்குறேன். நீ என்ன புரிந்து கொள்வதற்கு என்ன அவ்வளோ அரிய ஆளா? தேர்தல் ஆணையம் என்பது மோடியினுடைய கைக்குள் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 25 ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியல் ஒழுங்குபடுத்தப்படவில்லை. அதனாலே அந்த வாக்காளர் பட்டியலை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் விரும்பியது. இதில் பெரிய தப்பு நடக்கப் போகிறது. ஏராளமான பேரை நீக்கி விடுவார்கள். ஸ்டாலின் சொன்னார், முஸ்லீம் வாக்குகளெல்லாம் நீக்கி விடுவார்கள். இந்த வாக்காளர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்ற பெயராலே முஸ்லீம் வாக்குகளை நீக்கி விடுவார்கள் என்று ஸ்டாலின் சொன்னார். நீக்கி விட்டார்களா? இப்பொழுது வெளிவந்து விட்டது. எத்தனை முஸ்லீம்கள் எங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டன என்று புகார் அளித்திருக்கிறார்கள். எல்லாம் பொய். பிறகு சொன்னார், நேரம் போதாது, ஆகவே இன்னொரு சமயம் வைத்துக் கொள்ளலாம் என்றார். அப்புறம் மழை காலம், எப்படி அவர்களால் அந்த பணியை செய்ய முடியும் என்றார். ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், எது செய்தால். ஆனால் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தி இதில் நம்முடைய விஜயும் சேர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், இதற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினார். அதுக்கு ஒரு 10,000 பேரை திரட்டினார். வா என்றால் வருவதற்கு ஆள்கள் இருக்கிறார்கள். ஒரு 10,000 பேரை திரட்டி வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயராலே வாக்குகள் மோசடிக்குள்ளாக்கப்பட இருக்கின்றன என்று சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினார். எந்த வாக்கு மோசடிக்குள்ளாக இருக்கிறது? முன்பு நீ என்னுடைய வீட்டில் 8 பேர் இருப்பதாக சொன்னால் 8 பேரையும் எழுதி கொண்டு போய்விடுவார்கள். நீ இந்த தொகுதியிலும் பயந்து வைத்துக் கொள்ளலாம், இன்னொரு தொகுதியிலும் பயந்து வைத்துக் கொள்ளலாம், இன்னொன்றில் நீ பயந்திருக்கிறாயா என்று கேட்க மாட்டார்கள். எல்லாரும் சென்னையில் இருக்கிற இவ்வளவு மக்கள் தொகையும் கிராமங்களிலிருந்து வந்தவர்கள் தான். சென்னையிலும் வாக்குகளை வைத்திருப்பான், கிராமங்களிலும் வாக்குகளை வைத்திருப்பான். தன்னுடைய சொந்த ஊருக்கு போனால் அங்கேயும் போடுவான். பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் போய் அங்கேயும் போடுவான், இங்கேயும் வேண்டியவர்களுக்கு போடுவான். என்ன? ஆகவே ஏராளமான வாக்குகள் இரட்டை வாக்குகளாக இருந்தன. வாக்காளன் ஒருவன், அவனுக்கு வாக்கு 2. செத்துப்போனவனுடைய வாக்கு நீக்கப்படுவதில்லை. 25 லட்சம் பேர் 25 ஆண்டுகளில் செத்துப்போய் அவர்களுடைய வாக்கு நீக்கப்படாமல் இன்னும் பட்டியலிலே இருக்கிறது. அது மாதிரி 2 இடங்களில் பயந்து வைத்திருப்பவருடைய வாக்குகள் நீக்கப்படவில்லை. நீ இன்னொரு தொகுதிக்கு சென்னைக்குள்ளேயே போய்விட்டாலும் கூட இந்த வாக்கை எடுத்து விட்டு அந்த வாக்கை பதிவதில்லை. அங்கே மட்டும் பதிந்து கொள்வாயை தவிர இங்கே உள்ள வாக்கு நீடித்து கொண்டே இருக்கும். இவ்வளவையும் அவர்கள் இப்பொழுது கணிப்பொறிக்குள் கொண்டு வருகிறார்கள். ஆகவே வாக்காளர் பட்டியலில் நீ கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும். ஒன்றுமே அதில் இல்லை. நீ ஏற்கனவே வாக்காளனாக இல்லை என்றால் நீ யாருடைய மகன் என்பதும் அவர் எந்த வாக்குச்சாவடியில் வாக்காளராக இருக்கிறார் என்பதையும் சொல்ல வேண்டுமே தவிர, நீ ஏற்கனவே வாக்காளனாக இருந்தால் உன் பேர் என்ன, உன் தகப்பனார் பேர் என்ன, தாயார் பேர் என்ன, நீ பிறந்த தேதி என்ன, நீ எந்த பகுதியில் வாக்காளனாக இருக்கிறாய், எந்த தேர்தல் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்துகிறாய், இது என்ன ஒரு 6 கேள்வி. இதை எழுதி கையில் போட்டு கொடுக்க வேண்டும். ஒரு படம் ஒன்றை ஒட்டி கொடுக்க வேண்டும். இதில் என்ன, இனிமேல்
2 வாக்கு ஒருவன் பெற முடியாது. படம் ஒட்டி கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்து நீக்கப்பட்டு விடுவார்கள். அப்படித்தான் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் 95 லட்சம் பேர். இதில் இன்னொரு 6-7 லட்சம் பேர் உள்ளே திரும்ப வர முடியும். ஏனென்றால் அவர்கள் விட்டு போனவர்கள் உள்ளே வாருங்கள் என்று சொல்லி அதற்கு நாளை நீடித்து கொண்டே போகிறார்கள். யாரும் விட்டு போய்விடக்கூடாது என்று தான் விரும்புகிறார்கள். நான் சொல்லுகிறேன், வாக்காளர்களிலே 95 லட்சம் பேர் விடுபட்டு போனதை பற்றி ப. சிதம்பரம் பேசுகிறார், நம்முடைய ஸ்டாலின் பேசுகிறார், அவ்வளவு பேரும் பேசுகிறீர்களே, இவ்வளவு பேர் இடமாறாட்டம் காரணமாக என்றெல்லாம் பேசுகிறீர்களா? எல்லாரும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் என்ன, இந்த இடத்துல இருக்கின்றவன் இந்த வாக்கை பெறுவதற்கு என்ன தடை? நான் அந்த வாக்கை பெற்றிருக்கிறேனே. ஒரு 5 மணித்துளியில் முடிந்து விட்டது. எழுதி தர சொன்னார்கள், எழுதி தந்தேன். படத்தை ஒட்டி கொடுக்க சொன்னார்கள், ஒட்டி கொடுத்தேன், முடிந்து விட்டது. பொதுமக்கள் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 100% வந்து எஸ்ஐஆர் படிவங்கள் ஏற்றப்பட்டது. ஆனால் இதை கேட்க போராட்டம் நடத்தினார் விஜய். அவருக்கு அரசியல் புரியவில்லை, புரியவும் இல்லை, புரிந்தவனை வைத்துக் கொள்வதும் இல்லை. வேலைக்கு ஆள் வைத்திருக்கிறாரே அவருக்கு யோசனை சொல்வதற்கு. ஆனால் உலகத்திலே தலைவர்கள் தங்களுடைய யோசனைப்படி நடத்துவதற்கு வேலையாட்களை தனக்கு கீழே நியமித்துக் கொள்வார்கள். பம்பாயிலிருந்தெல்லாம் வந்து திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர்களெல்லாம் வந்து பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டார்கள். ஸ்டாலின் வரப்போகிறார் ஸ்டாலின் என்றெல்லாம் முழக்கங்களை ஏற்படுத்தி இதற்கெல்லாம் பெரும்பணம் செலவழிக்கிறார்கள். எனக்கு தெரிய காமராஜர், ராஜாஜி இவர்களெல்லாம் தங்களுக்கு யோசனை சொல்வதற்கு இது மாதிரி ஒரு ஏஜென்ட்டுகளை வைத்து கொண்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது எல்லாம் விளம்பரம். உங்களுக்கு கொள்கை ஒன்றும் கிடையாது. நீங்கள் நேரடியாக பேசி மக்களை ஈர்ப்பது கிடையாது. ஆகவே உங்களுக்கு ஸ்லோகன்கள் உருவாக்கப்படுகின்றன. பாமகவுக்கு ஸ்லோகனை உருவாக்கியவர் தான் விஜய்க்கு உருவாக்குகிறார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. இதை கொடுப்பதற்கு எத்தனையோ கோடி அன்புமணி கொடுத்துருக்கிறார். ஒரு சிறு பகுதியிலே ஒரு சமூகத்திற்காக உள்ள கட்சி, அது நாட்டை ஆளுகின்ற கட்சியாக வந்துவிடும் என்ற நம்பிக்கையை அவர் உண்டாக்கி அதற்கு பெரும்பணம் வாங்கியிருக்கிறார். அவர் தானே சார் பாஜக, திமுக, பாமக. அவர் விஜயிடம் போய் யோசனை சொல்வதற்கு சென்றிருக்கிறார். அவருக்கு என்ன யோசனை சொல்ல, இவரை முதலமைச்சராக ஆக்கி விட்டாரா? அவரை ஆக்குவதற்கு நீங்கள் ஏற்கனவே யுவர் ப்ரூவ்டு என்ன, இதுதான் உங்களுடைய திறன் என்று மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இன்னொருவர் வைத்துக் கொள்கிறார். அவருடைய யோசனையின் பேரில் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் தவறு இருக்கிறது, போராட்டம் நடத்துகிறார்கள். என்ன தவறு நடந்தது? 95 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள்னா குஜராத்தில் 82 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே மட்டும் நீக்கப்பட்டால் அதற்கு காரணம் சொல்ல. ஆனால் குஜராத்தில் நீக்கப்படுகிறார்கள், அஸ்ஸாமில் நீக்கப்படுகிறார்கள், எல்லா மாநிலங்களிலும் 60 லட்சம் 70 லட்சம், பீகாரில் 65 லட்சம் நீக்கப்பட்டார்கள். உத்தரப்பிரதேசத்தை நீக்க எல்லாரையும் விட கூடுதலாக இருக்குது. அது 2 மடங்கு பெரிய மாநிலம். ஆகவே யாரெல்லாம் விடுபட்டு போனவர்களோ, யாரெல்லாம் செத்தவர்களோ, யார் 2 பகுதியில் பயந்து வைத்திருக்கின்றவர்களோ அவர்களால் நீக்கப்படுவது என்பது முறையானது. குஜராத்திலும் அவர்கள் நீக்கப்பட்டார்கள். நமக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார்கள் குஜராத்தில். அவர்கள் ஆளுகிற மாநிலம் தானே, அங்கே எல்லாரையும் வைத்து கொள்ள வேண்டியதானே. அப்படி இரட்டை போக்கை இந்த அரசாங்கம் கடைப்பிடிக்கிறதா, தேர்தல் ஆணையம் கடைப்பிடிக்கிறதா என்று கேட்கிறேன். இதற்கு போய் ஒரு போராட்டம் நடத்தினால் இந்த போராட்டத்திற்கு இப்பொழுது இந்த முகத்தை எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வாய்? ஓட் தெஃப்ட் என்று ராகுல் காந்தி ஒரு தியரியை பேசி கொண்டிருக்கிறார். அது மாதிரி நீ போராட்டம் நடத்தினாயே, இப்பொழுது என்ன செல்வாடு? 95 லட்சம் பேரை நான் வந்து கொண்டு வந்து மெய்ப்பிக்கிறேன். இன்னும் நாருக்கு வாக்கு இல்லை, சொல்லு, கூட்டி கொண்டு வா ஒரு 4 பேரை. ஒழுங்கானவர்களுக்கு வாக்கு இல்லாமல் போய்விட்டது என்று 4 பேரை கூட்டிக் கொண்டு வா. அவன் படிவம் கொடுப்பான், பிடித்து கொடு, மறுபடியும் உனக்கு வாக்கு வந்துவிடும். ஆனால் நீங்கள் வாக்கை கோராத போது இனிமேல் உங்களுக்கு வாக்கு இருக்காது. இப்பொழுது எப்படி ஆதார் அட்டையை நீங்கள் அத்தனை பேரும் பயந்து வைத்து கொள்ள வேண்டியது கட்டாயமாகிவிட்டதோ, அதே மாதிரி உங்களுடைய வாக்காளர் படிவத்தில் நீங்கள் அதுக்குரிய ஆதாரங்களை கொடுத்து வாக்காளரா என்பதை உறுதிப்படுத்தாவிட்டால் உங்களுக்கு வாக்கு இருக்காது. எழுதி கொடுத்து உங்களுடைய வாக்கை சான்றுகளோடு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. அதன் மூலம் தவறுகள் நீக்கப்பட்டுவிடும். இதெல்லாம் இல்லை, அவருக்கு எந்த அரசியலும் மட்டுப்படவில்லை என்று நான் சொல்லுகிறேன். அதனால தான் சருக்கு போய் போராட்டம் நடத்துகிறார். நாட்டில் மகாத்மா காந்தி வேலை திட்டம் நீக்கப்பட்டதை பற்றி ஏராளமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விஜய் பேசுவதில்லையே. லேபர் சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள், விஜய் பேசுவதில்லையே. சும்மா ப்ரோ, என் கேரக்டரே வேறப்பா, என்னை புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறிய அப்படின்னு சொன்னால் போதுமான்னு கேட்குறேன். நீ என்ன
புரிந்து கொள்வதற்கு என்ன அவ்வளோ அரிய ஆளா? பட் இது போன்ற அரசியல்கள் வந்து இப்போ இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன் ஜென்சிங்கிறது வந்து லைக் பண்ண வாய்ப்பு இருக்கே சார். இல்லை இளைஞர்கள் அவர்களுக்கு எப்பொழுதுமே இளைஞர்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி அவர்கள் பொது வாழ்க்கையில் நேரடியாக பங்கு கொள்கின்றவர்கள் இல்லை. நாள்தோறும் நாட்டினுடைய பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுகின்றவர்கள் இல்லை. அவர்களுடைய வாழ்க்கை முறையோடு அவர்கள் போவார்கள். அவர்களுக்கு நாட்டினுடைய சிக்கல்களை சொல்லி அறிவூட்ட வேண்டிய வேலையை தலைவர்கள் செய்தார்கள் பழைய காலங்களில். சோசலிசம் எங்களுடைய கொள்கை என்று நேரு ஆவடி சோசலிசத்தை உண்டாக்கி மக்களுக்கு அதை புகட்டினார். மக்கள் எப்பொழுதுமே அவரவர்களுடைய பிரச்சனைகளிலே தான் இருப்பார்கள். என்ன தவறு நடக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது ஒரு இன்ன காரணத்தினால் நீ பாதிக்கப்படுகிறாய் என்று எடுத்து சொல்வதற்கு ஆட்கள் வேண்டும். 4.5 லட்சம் கோடி ரூபாயை கடனை வைத்து கொண்டு இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வருவாயை வைத்து கொண்டு இந்த நாட்டில் நான் சொல்லுகிறேன், நீ கட்டிய தடுப்பணைகள் எத்தனை? இது மக்களுக்கு விவசாயிகளுக்கு ஓஹோ நமக்கு போதிய நீர் வராததற்கு தடுப்பணைகள் புதிதாக கட்டப்பட்ட தடுப்பணைகளே கிடையாது. மேட்டூரில் தூர்வாரல் என்பது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்னும் சொன்னால் கூட்டணியாக இருக்கிற காரணத்தினால் மேகதாதுவை கட்டுகிறேன் என்று அவன் சொல்லுகிற போது நீ கடுமையாக அதை எதிர்த்து பேச மறுக்கிறாய். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன் என்றால் அவன் கீழே போ, அதற்காக உள்ள ஆணையம் இருக்கிறது, அங்கே போய் சொல்லு என்று சொல்லுகிறான். ஏன் நீ என்ன சொல்ல வேண்டும்? ஜெவா, நீ மேகதாதுவை கட்டினால் தமிழ்நாடு வறண்டு விடும், பிறகு எங்களுடைய மக்களை வரல வைத்து விட்டு உன்னோடு எனக்கு என்ன கூட்டணி என்று கேட்க அவர்களால் முடியுமா? இதை பிஜேபி கேட்காது, இதை கம்யூனிஸ்ட் கேட்காது. முல்லை பெரியாறில் நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என்று சொன்னால் இங்கே உள்ள சிபிஎம் திமுகவோடு பேசுவான், அங்கே உள்ள சிபிஎம் பினராயி விஜயனோடு பேசுவான். இது என்ன அரசியல்? இந்தியா முழுவதற்கும் தேசம் முழுவதற்கும் ஒரு நதிநீர் கொள்கை வேண்டும். ஏனென்றால் நதிகள் ஒரு மாநிலத்தில் மட்டும் ஓடவில்லை. அதை வகுக்கின்ற ஆற்றல் 75 ஆண்டுகளாக நாடாண்டவர்களுக்கு கிடையாது. மன்மோகன் சிங் பெரிய தாராள பொருளாதார திட்டத்தை கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரே, அதுபோல் நான் சொல்லுகிறேன், இந்த தேசிய நதிநீர் கொள்கைகளெல்லாம் உருவாக்கக்கூடிய ஆற்றல் எந்த தேசிய கட்சிக்கும் இல்லை. எதற்காக நீ தேசிய கட்சி வைத்திருக்கிறாய்? ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் நலன் சார்ந்தே பேசுகின்றன என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் மத்திய அரசாங்கம் இதை ஒழுங்குபடுத்தியிருக்க வேண்டும், இன்றைக்கும் ஒழுங்குபடுத்த வேண்டும். நதிநீர் சம்பந்தப்பட்ட அனைத்துமே மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கும். எல்லா மக்களுக்கும் பழைய வளமைப்படி நீர் பகிர்ந்து கொடுக்கப்படும். சொல்ல உன்னால் முடியவில்லையே. அது மாநில அரசு தானே சார் ரொம்ப அதுக்கான நடவடிக்கைகள் போராட்டங்கள் எல்லாமே செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தானே போராட்டம் பண்ணணும். இல்லை பண்ணணும். இப்போ கர்நாடகா, நீ எனக்கு தர வேண்டிய நீரை தராமல் புதிய அணை கட்டுகிறேன் என்று சொல்கிறாயே, உன்னோடு எனக்கு என்ன கூட்டணி? நீ வலுப்படுவது எந்த விதத்தில் எங்களுக்கு நல்லது? கேட்பதற்கு ஸ்டாலினால் முடியுமா என்று கேட்கிறேன். காங்கிரஸோடு, அதாவது முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தக்கூடாது என்று சொல்லுகிற சிபிஎம்மோடு நான் சேர மாட்டேன். நாம் சொன்னோமா இல்லையா, ஈழத்திற்கு இடையூறாக இருக்கின்ற காங்கிரஸோடு நான் சேர மாட்டேன் என்று சொல்லுகிற கட்சிகள் இங்கே இல்லையா? அவன் தீங்கே செய்து கொண்டிருப்பான், அவனோடு ஒரு கூட்டணி சேர்ந்து கொண்டிருந்தால் பிறகு எப்படி இந்த தீமைகள் தடுக்கப்படும்? சொல்லு, மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று உங்களுடைய ஆற்றிடம் கூட்டி சொல்லுங்கள், எங்களுடைய மாநிலம் பாதிக்கப்படும், இல்லாவிட்டால் எதற்கு நான் உங்களோடு கூட்டு வைத்திருக்க வேண்டும் என்று கேட்கவில்லையே. திமுக ஈழத்தை அழிப்பதற்கு, தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு துணையாக இருந்து தானே ப. சிதம்பரமும் கருணாநிதியும் போட்ட நாடகம், இவையெல்லாம் காரணமாகத்தானே ஈழம் அழிந்தது. இன்றைக்கு அந்த தமிழினம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே. இங்கே எல்லாரும் வைத்துக் கொள்ளலாம்.